ராமேஸ்வரத்தில் திமுக மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம். மத்திய அரசு கொண்டுவர நினைத்த மும்மொழி கொள்கையை தடுத்து நிறுத்தி இருமொழி கொள்கையை தந்தை பெரியார் நினைத்ததை செய்து முடித்த பேரறிஞர் அண்ணா. கருணாநிதி அந்த வழியில் மு.க.ஸ்டாலின் செயல்படுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ். பழனி மாணிக்கம் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர்கள் வ. சத்தியமூர்த்தி, சுந்தரராஜன், மாவட்ட கழக பொருளாளர் சி. முருகேசன் எம்எல்ஏ, மாவட்ட துணை செயலாளர்கள் கோ. கருப்பையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக உயர்நிலை செயல்வட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான எஸ். பழனி மாணிக்கம் பேசுகையில், மத்திய அரசு கொண்டுவர நினைத்த மும்மொழி கொள்கையை தடுத்து நிறுத்தி இருமொழி கொள்கையை தந்தை பெரியார் நினைத்ததை செய்து முடித்த பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி அந்த வழியில் மு.க.ஸ்டாலின் செயல்படுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ். பழனி மாணிக்கம் தெரிவித்தார். இதன் பின்னர் தலைமை கழக பேச்சாளர்கள் கோரா மணிமொழி ஆகியோர் சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் நகர்கழக செயலாளர் கே.ஏ. நாசர்கான் வாழ்த்துரை வழங்கினார். மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சி. சுரேஷ் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர்கள் ஸ்டாலின் என்ற கமரக்கண்ணன், பொன்மணி, சங்கர், சம்பத்குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் என். நல்ல சேதுபதி, ராமர், ப. குணசேகரன், பாஸ்கரன், நகர்கழக செயலாளர்கள் ஆர்.கே. கார்மேகம், டி.ஆர். பிரவீன் தங்கம், சேது கருணாநிதி, ஜீவரத்தினம், நகர்மன்ற துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி என்ற பிச்சை மற்றும் நகர்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மந்திரி அல்ல, உலக நாடுகள் எப்போது தன்னுடைய நாடுகளுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்தவர்கள். இப்பொழுது வரை ஒரு ஆதாரம் இருக்கின்றது. அந்த மொழி போரிலே பெண்கள் அதிகமாக கலந்து கொள்வதற்கான முக்கிய காரணம், அப்பொழுது பேரறிஞர் அண்ணாவோடு தந்தை பெரியாரோடு மூத்த தலைவர்களாம் பங்கு பெற்றவர்கள் 2 பேர் நம்முடைய வரலாற்றில் இடத்திற்காகவும் புரட்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவில் மொழிக்காக புரட்சி செய்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதனால்தான் இன்றும் நம்முடைய தமிழ் மொழியை காப்பதற்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகன் பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு சலுகைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு ஒரு உதாரணம், வரலாற்றில் இடத்திற்காகவும் புரட்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவில் மொழிக்காக புரட்சி செய்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதனால்தான் இன்றும் நம்முடைய தமிழ் மொழியை காப்பதற்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகன் பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு சலுகைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு ஒரு உதாரணம், மாவட்ட காவல்துறை அதிகாரி, உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி, இதெல்லாம் யாரால் வந்து தந்தை பெரியாரால், அந்த கொள்கைகளுக்கு வடிவம் தெரிந்த பேரறிஞர் அண்ணாவால், அவர்கள் இருவரும் அறிந்ததற்கு பிறகு அவர்கள் இருவருடைய கொள்கைகளுக்கும் தன்னுடைய கொள்கைகளுக்கும் வாழ்நாளெல்லாம் கொள்கை பிரச்சாரம் செய்த கலைஞர் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னாலும் அதையெல்லாம் செய்து காட்டினார். இன்றைக்கு மூவரின் வடிவாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிறார். கடந்த தேர்தலில் வாக்குறுதிகள் வழங்கினார். எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஒரு வாரத்தில் விவசாயிகள் தங்களுடைய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக ஆட்சி காலத்தில் கேட்டபோது பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் முடியாது என்று சொன்னார்கள். மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் சென்று நாங்கள் கடனை ரத்து செய்ய மாட்டோம் என்று சொன்னது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏறத்தாழ 4800 கோடி ரூபாய், அதை போலவே நகை கடன், அதை போலவே புதிய வட்டியில்லா கடன் விவசாயிகளுக்கு, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், பெண்களுக்கு அம்மம்மா சொல்லி மாளாது. இந்த ஒரு பொங்கல் தான் கொஞ்சம் இடிக்குது போல இருக்கு, சேர்த்து தந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி 1000 ரூபாய், அதுவும் விடுபட்டவர்களுக்கு துணை முதல்வர் அன்புக்குரிய இளவல் மாண்புமிகு உதயநிதி அவர்களும் விரைவில் அதற்கான அறிவிப்பை தர இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோருக்குமான எல்லாம் என்கிற அரசு நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட அரசை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வழங்குகிற நிதியின் அடிப்படையில் நியாயமாக யாரும் செய்ய முடியாது. சில வீடுகளில் தாய்மார்கள்